மக்களே இன்னைக்கான முத்து என்கின்ற காட்டான் வெப் சீரிஸ பார்த்தீங்களா, விஜே பார்வதி வந்து முழுக்க முழுக்க லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல பயங்கரமா சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வாழ்ந்திருக்காங்க. லலிதாவாவே வாழ்ந்துட்டாங்க அந்த கேரக்டர்ல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. உண்மையாவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மக்களே. நிச்சயம் விஜே பார்வதி அப்படிங்கிற இந்த திறமையான பெண் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில தவிர்க்க முடியாத நட்சத்திரமா நிச்சயம் வலம் வருவாங்க. இதுல மாற்று கருத்தே இல்ல. இந்த வெப் சீரிஸ் முழுக்க முழுக்க விஜே பார்வதி ஒரு லீட் ரோல் பண்ண போறாங்க. இந்த சீரியல் முடியும்போது, அதாவது இந்த வெப் சீரிஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயம் விஜே பார்வதி நிறைய டைரக்டர்கள் அதிகப்படியான மூவிகள்ல வாய்ப்புகள் குடுப்பாங்க. அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான கிராமத்து பெண்ணா தன் கணவனை வந்து அளவு கடந்து நேசிக்கக்கூடிய, அதாவது வந்து காளை பாண்டியன் சொல்லிட்டு ஒரு போலீஸோட மனைவியா தான் வந்து லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல விஜய் பார்வதி வந்து ஆக்ட் பண்றாங்க. முதல் முதல் சீனே இவங்க 2 பேர்த்த தான் காட்டுறாங்க. ரொம்பவே கணவன் மேல பாசம் வச்சிருக்கிற அந்த ஒரு குணாதிசயங்களோட அழகா கிராமத்துக்கே உண்டான எதார்த்தமான நடிப்போட விஜய் பார்வதி வெளிப்படுறாங்க. எனக்கு ரொம்பவே ஹேப்பியான மொமெண்ட் என்ன அப்படின்னா, ரெட் கார்ட் கொடுத்த அவருடைய கைகளிலே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய புரொடக்ஷன் கம்பெனியில சிகப்பு கம்பளம் விரிச்சு விஜய் பார்வதியை வரவேற்றதா இருக்கட்டும், நிச்சயம் இதை விட என்னங்க வேணும்? நெகட்டிவா இந்த உலகம் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், அந்த பெண் கம்பேக் குடுத்து இவ்வளவு உயரங்களுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இதை விட இன்னும் மிக மிக மிகப்பெரிய உயரம் நிச்சயம் விஜய் பார்வதி மாதிரியான ஒரு திறமையான, ஒரு உழைப்பாளியான என்ன சொல்றது? நான் என்ன நெனச்சாலும் அதில சாதிச்சே ஆகணும் அப்படின்னு போராடுற அந்த பெண் வரலாற்றில நிச்சயம் ஒரு திறமையான நடிகையா வலம் வருவாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த முத்து என்கின்ற காட்டான் வெப் சீரியஸ் கண்டிப்பா ஒரு முதல் படி ஒரு தரமானதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் ப்ரோ இவ்வளோ தூரம் வந்து அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உண்மையாவே அந்த வெப் சீரிஸ வாட்ச் பண்ணி பாருங்க. பார்வதிக்கு குடுத்திருக்கிற அந்த லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல வந்து பார்வதி வந்து அழகா வாழ்ந்திருக்கிறாங்க. எந்த ரோல் குடுத்தாலும் உண்மையா ஒரு அறிவான பெண். விஜய பார்வதிய பத்தி விஜய் சேதுபதி சொல்லியிருக்காங்க. "நீங்க ரொம்பவே திறமையான பெண், அறிவார்ந்த பெண். நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தபோதும் சொல்லியிருக்கிறேன். இப்பவும் சொல்றேன். நீங்க நிச்சயம் ஒரு தவிர்க்க முடியாத நட்சத்திரமா இந்த சினிமா உலகத்துல வருவீங்க. வளருங்க. வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியே சொல்லியிருப்பார். நம்ம ஆல்ரெடி சபை நாகரிகம் தெரியாம விஜய் பார்வதிய ஒரு மாரி வந்து விஜய் சேதுபதி பேசுறாருன்னு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அந்த வீடியோவே அவரு பார்த்துட்டாரா என்னன்னு தெரியல. உண்மையாவே சபை நாகரிகத்தோட விஜய் பார்வதியோட திறமையான நடிப்பை வந்து விஜய் சேதுபதியா இருக்கட்டும், தீபக் பிக் பாஸோட ஓல்டு கண்டஸ்டன்ட் தீபக்கா இருக்கட்டும், விக்கல் விக்ரமா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், நிறைய எல்லா டைரக்டர்களுமே விஜய் பார்வதியோட அந்த லலிதா கேரக்டர பத்தி பேசுறாங்கன்னா, உண்மையா இந்த வெப் சீரிஸ் முழுக்க முழுக்க லலிதா கேரக்டர்ல விஜய் பார்வதி வேற லெவல்ல தவிர்க்க முடியாத ஒரு பேர வந்து தனக்காக சரித்திரத்தில இடம் பிடிக்கிற அளவுக்கு நிச்சயம் அந்த நடிப்பின் மூலியமா வெளிக்காட்டியிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வெப் சீரிஸ பொறுத்தளவுக்கு விஜே பார்வதி லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல நான் வாழ்ந்துருட்டாங்க. அவங்க வந்து நடிப்புல மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா கண்டிப்பா வலம் வருவாங்க. அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாரி நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. விஜே பார்வதியோட ஃபேன்ஸ் கிட்ட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெப் சீரியஸ முழுக்க முழுக்க தெளிவா ஒவ்வொரு எபிசோடையும் நம்மளோட ஸ்டைல்ல தெளிவா அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. முத்தி என்கின்ற காட்டான பத்தியும், லலிதா ரோல் விஜே பார்வதிய பத்தியும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பேசலாம். பாய் மக்களே!